ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட்ல வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க, 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் இருந்தாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதா வாழைப்பழத்தை கட் பண்ணிக்கோங்க. நேந்திர பழம் இருந்தாலும் ஓகே, எந்த வாழைப்பழமா இருந்தாலும் சின்ன சின்னதா இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம செய்யும்போது இது நல்லா டேஸ்டா இருக்கும். பொடி பொடியா கட் பண்ணி நம்ம இந்த ஸ்நாக்ஸை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுன்னு நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க, வாழைப்பழம் போட்டுக்கலாம். இதில் வாழைப்பழம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த வாழைப்பழத்தை நல்லா வறுத்துக்கணும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க போதும். ஒரு கப்பில் நம்ம எவ்வளோ ஸ்வீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ. நான் 1/2 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் 1/2 கப்பு ரவை இதுலேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை வறுத்துடணும். ரவையை வந்து இதில் நல்லா வறுக்கணும். நம்ம தேங்காய் ஒரு 1/4 கப்பு போட்டு, தேங்காய் திருவுன தேங்காய் பாருங்க, 1/4 கப்பு போட்டு அதையும் இது கூடவே வறுத்துடணும். ரவை, வாழைப்பழம், தேங்காய் நல்லா நம்ம அப்படியே பால் ரவை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் அதே அளவில் பால் எடுத்துக்கலாம். இது காய வச்ச பால், காய வச்சு ஆற வச்ச பால். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரவை எல்லாம் வெந்து வந்துடும். இதுலேயே முந்திரி கொஞ்சம் போடுங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை பாருங்க வெந்து வந்துடுச்சு. இந்த பால்லே ரவை வந்து ஒரு 1/2 கப்பு வந்து ப்ரௌன் சுகர் பாருங்க, வெள்ளத்துது சுகர், இது வெள்ளை சுகர் எடுத்துக்கிறேன் ஸ்வீட்டுக்கு. நீங்கள் சக்கரை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அது வந்து விஷயத்தில் வருது இல்லைங்களா சுகரு, அது எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா இது வந்து வெந்து வரணும். மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, நல்லா சுருண்டு பாருங்க, ரவை எல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். சூடு இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம இதை என்ன பண்ணு பார்க்கலாம். பாருங்க, சூடு கொஞ்சம் கை பொறுக்க சூட்டில் நம்ம இதை ஆற வச்சுட்டு உண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, ஆறிடுச்சு. இதை சின்ன சின்னதாக பால் மாதிரி நல்லா உண்டை பிடிச்சிக்கோங்க. மேலே நல்லா உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சூடு கொஞ்சமாக இருக்கும்போது எடுத்து நல்லா குட்டி குட்டியாக பாருங்க, இந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பால் சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் பிடிச்சிக்கோங்க. பாருங்க, எல்லாம் விட்டுட்டு கட்டுறேன். இவ்வளோ வந்திருக்கு, நிறையாவே வந்திருக்கு பாருங்க. எல்லாம் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்க போகிறோம். கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போதும், அவ்வளோதான். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை லைட்டாக அப்படி பிரட்டி நீங்கள் அதை வறுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலர் வந்த வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்தாலே போதும். கலர் வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. மேலே மொறு மொறுன்னு வந்துடுது பாருங்க. இப்போ நம்ம அதை எடுத்துடுவோம். நல்லா மொறு மொறுன்னு வந்துடுது. அதை இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. நல்லா ஸ்கூல் லீவ் விட்டுக்கிறாங்க,
பிள்ளைங்களுக்கு டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. கடையில் போய் எதுக்கு வாங்குறீங்க? கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது பாருங்க. எவ்வளோ மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. உள்ளே வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட்டை வீட்டில் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சிம்பிளான வாழைப்பழம், ரவை, பால், தேங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி இதெல்லாம் வறுத்து பாருங்கள். நல்லா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்நாக்ஸ் யார் யார் பிடிக்குமோ மறக்காத அஸ்வின் சீக்ரெட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இன்னொரு ட்ரெஸ்ல நம்ம பார்ப்போம்.